அப்பல்லோ அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிராண்டு. அந்த பிராண்டு பல்வேறு செக்டார்ல பல்வேறு நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க பல்வேறு தொழிலாளர்களும் அதிக எண்ணிக்கைகள்ல வேலை செய்யறாங்க. அப்பல்லோ குரூப் ஆஃப் நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்பல்லோ பார்மசிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இங்க நிறைய நபர்களை அவங்க நிறுவனத்துக்கு நேரடியா தேர்வு பண்ணுவதற்கான அறிவிப்பு அப்படின்றத அந்த நிறுவனத்தோட ஹச்ஆர்ஏ டைரக்டா நம்மளோட வரலாறு வேலைவாய்ப்பு சேவை இயக்கத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை நம்ம உங்களுக்காக பதிவு பண்றோம். வாங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு சம்பளம், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறுவனத்துல இருக்கு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். எங்களோட இன்டென்ஷன் கடைசி கிராமங்கள்ல வரைக்குமே நிறைய நபர்கள் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நேரடியான தகவல்கள் தெரியறது இல்லை. அதை அவங்க கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல ஒரு வழிகாட்டுதல்களை காட்ட முடியும் அப்படின்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து லாஸ்ட் 9.5 இயர்ஸா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல அந்த அப்பல்லோ பார்மசிஸ் லிமிடெட் கொடுத்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை இப்ப பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட ஹெட் ஆபீஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் 1000 லைட்ஸ் சென்னையில இருக்கு. வேலை வாய்ப்புகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு அண்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களா இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க தங்குற இடம் அப்படின்றதுமே வேலை வாய்ப்புல வர்றவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த நிறுவனத்தை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5500 அவுட்லெட்ஸ் அப்படின்றது அப்பல்லோ பார்மசிக்கு அக்ராஸ் ஏஷியா இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். 3 கேட்டகரியில ரெக்ரூட் பண்றாங்க. 1 பெர்மனன்ட், 2வது ட்ரைனிங், 3வது ஆன்ரோல். இந்த 3 கேட்டகரியில இருக்கு. என்னென்ன பதவிகள் எல்லாம் ரெக்ரூட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 பார்மசிஸ்ட் அதாவது மருந்தாளுநர், 2வது பார்மசி அசிஸ்டன்ட் அதாவது பார்மசி எய்ட் அப்படின்னா பார்மசி அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட் 3 போஸ்ட். பார்மசி எய்ட் அப்படின்றது பார்மசிஸ்டுக்கான உதவியாளர். பார்மசி அசிஸ்டன்ட் அப்படின்றவங்க அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் பர்சன் மாதிரியான ஒரு நபர்னு வச்சுக்கலாமே. இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு அண்ட் சென்னையில இருக்கு. என்னென்ன படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங் படிச்சவங்க, பிஜி டிகிரி படிச்சவங்க, யூஜி டிகிரி படிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க, டிப்ளமோ, ஐடிஐ, 12th, 10th, பிலோ 10th. அப்போ நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அந்த தகுதிக்கு ஏற்ற ஒரு வேலையை இந்த 3 பதவிகள்ல ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஆனா அந்த பதவி எந்த பதவிக்கு போறீங்களோ அதற்கான தகுதிகளோட ப்ரிப்பேரோட நீங்க போகணும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் 2 கேட்டகரியில இருக்கிறவங்களையுமே ரெக்ரூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஈவன் நீங்க டிப்ளமோ பார்மசி இல்ல பேச்சுலர் ஆஃப் பார்மசி படிச்சவங்களா இருந்தாலும் ரெக்ரூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஓகே, அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான வேலைலாம் இங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போலோ பார்மசி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கடை மாதிரி தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் லெவல்ல அது இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்றது, பில்லிங், அங்க ஒரு ட்ரக் அதாவது ஒரு மாத்திரை மருந்து இதெல்லாம் நீங்க சேல் பண்ணும்போது அதுக்கான பில்லிங், அதுக்கான ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்றது, பார்மசிக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்குள்ள நீங்க இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றதும் வில்லிங் டு ஒர்க் அண்ட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றதுக்கு தயாராகவும் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. 100 காலி பணியிடங்கள் அப்படின்றது தயாரா இருக்கு. நீங்க ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து அதிகபட்சம் 12 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. தங்குற இடம் கொடுத்துருவாங்க. வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு இஎஸ்ஐ உண்டு, பிஎஃப் உண்டு, போனஸ் உண்டு, அதர் பெனிஃபிட் அப்படின்றது உண்டு. இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றதால இந்த பெனிஃபிட்ஸ்ல அவங்க கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு 12,000 ரூபாய் சம்பளம் சிடிசியா கொடுத்துட்றாங்க. அதிகபட்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 24,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. மறுபடியும் என்ன ஸ்கில் செட் அப்படின்றத ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸை நீங்க மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த பில் பண்ணதை சரியா பார்க்க தெரிஞ்சிருக்கணும், கஸ்டமர் கிட்ட இருந்து சரியா காசை வாங்கி அதுக்கான அக்கௌண்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கம்பெனியில் உங்களுக்கு அதர் பெனிஃபிட்டா அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2019, 20, 21, 22, 23, 24 இந்த ஆண்டுகளில் படிச்சு முடிச்சு வேலையில் வந்தவங்களா இருக்கிறீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்களா இருந்தாலும் செங்கல்பட்டு சென்னைக்கு போய் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா ஓகே. இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசி ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலை மாறும் வரைக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ இருந்ததை இதெல்லாம் பதிவு பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.